Hi guys, welcome to Rapidia. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம History chapter 2 Socialism in Europe and Russian Revolution. So, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். So, இது வந்து பாத்தீங்கன்னா French Revolution மாதிரி ஒரு பெரிய சாப்டர் தான். So, வாங்க French Revolution போலாம். இப்போ the age of social change. So, போன சாப்டர்ல நம்ம பார்த்திருந்தோம். யூரோப்ல வந்து French Revolutionக்கு அப்புறம் நிறைய ஃப்ரீடமோ ஈக்குவாலிட்டியோட ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரண ஒரு விஷயம் நடந்தாலே அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட்டோட சேஞ்ச் நடந்திருக்கு. இது பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சொசைட்டி ஸ்ட்ரக்சர் நடந்தது அது டோட்டலி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன வந்து சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் வந்து நம்மளால செய்ய முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரிக்கு முன்னாடி இந்த மொத்த சொசைட்டி வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஒன்று எஸ்டேட்லனா ஆர்டராக பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த அரிஸ்டோக்ரஸி சர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சோஷியல் பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் டக்குன்னு இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இந்த யூரோப் ஏஷியா மெனி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் அபவுட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ஹூ கண்ட்ரோல் சோஷியல் பவர் பிகன் டு பி டிஸ்கஸ்ட். ஸோ யார் தான் நம்மளோட ரைட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்மளோட சோஷியல் பவரில் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயும் டெரோசியோ அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் மெனி அதர் டிபேட்டட் த ஐடியா ஆஃப் போஸ்ட் ரெவல்யூஷனரி யூரோப். ஸோ இந்த போஸ்ட் ரெவல்யூஷனரி யூரோப்போட ஐடியாஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிபேட் பண்ணுறாங்க. த டெவலப்மெண்ட் இன் காலனிஸ் இன்டென்ஸ் ரீஷேப் தீஸ் ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலனிஸில் நடக்கிற டெவலப்மெண்ட்னால இந்த சொசைட்டிக்கல் சேஞ்சோட ஐடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷேப் ஆச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாடிஃபை ஆச்சு. ஸோ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டிருக்காது. இப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனே பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷன் வந்து யாருக்கு தேவைப்பட்டது? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஸ்டேட்க்கு தான் தேவைப்பட்டுச்சு. அதே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்க்கு இந்த ஒரு ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்லாம் குறைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த அரிஸ்டோக்ரஸிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செகண்ட் எஸ்டேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷன் தேவைப்படவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்லேயும் வந்து எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ ரெஸ்பான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆச்சு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து நெசசரின்னு நினச்சாங்க, ஆனால் ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் இருக்கணும்னு நினச்சாங்க. ஸோ சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் ஒரு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் சில பேர் வந்து ரேடிக்கலி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸாக இருந்தாங்க, சில பேர் லிபரல்ஸ் ரேடிக்கல்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸில் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறுச்சு? வாட் செப்பரேட்டட் தீஸ் ஸ்ட்ராண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் வாட் லிங்க் தெம் டுகெதர். ஸோ இதெல்லாம் இதில் இவங்களை வந்து ஒன்று சேர்த்துச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரிச்சுது. ஸோ இந்த டேர்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்டான பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் 19th century பற்றி பார்க்கலாம். Then we will focus on the historical event in which there was an attempt at a radical transformation of society. Through the revolution in Russia, socialism became one of the most significant and powerful ideas to shape society in 20th century. So இந்த ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் தான் ஒரு சிக்னிஃபிகண்ட் பவர்ஃபுல் ஐடியா வந்து மாறுது எப்போனா 20th centuryல சொசைட்டி வந்து ஷேப் பண்ணுறதுக்கு. இப்போ லிபரல்ஸ் ரேடிக்கல்ஸ் கன்சர்வேட்டிவ். ஸோ போன ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம் லிபரல்ஸ் ரேடிக்கல்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ்னு யாருன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிபரல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாடு இருக்கணும், எல்லா ரிலீஜனும் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லாம் ஒரு ரிலீஜனை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஃபேவர் பண்ணுவாங்க, அது ஆஸ்ட்ரியா அண்ட் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக் சர்ச்சை ஃபேவர் பண்ணுவாங்க. இப்போ லிபரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனாஸ்டிக் ரூலர்ஸோட அன்கண்ட்ரோல் பவரையும் அப்போஸ் பண்ணாங்க. அதான் இந்த டைனாஸ்டிக் பவர்னா மொனார்கி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அந்த நாட்டுக்குள்ளே ராஜாவை எதிர்த்து யாரால பேச முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமனோட ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கார்டு பண்ண நினச்சாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எலக்ட்ரல் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் சப்ஜெக்ட் டு வெல் இன்டர்பிரேட் பை வெல் ட்ரெயின் ஜுடிஷியரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெமோக்ரஸிக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டாங்க. ஸோ அவங்களோட டேரக்டர் டெமோக்ராட்ஸ்னு சொல்லாமன்னு கேட்குறப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க டெமோக்ராட்ஸ் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸில் நம்பலை. ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா என்னென்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிற யாருமே வந்து ஓட்டு போடலாம். யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலாம் 18 வயசுக்கு மேலே, ஆனால் அந்த நாட்டோட சிட்டிசனாக இருக்கணும். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா வெறும் மேன் மட்டும் தான் ஓட்டு போடணும். அந்த மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உமனோட ஓட்டை வேணாம்னு சொன்னாங்க.
இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்குது, ஒரு 10 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி லேண்ட் இருக்குது. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக இருக்கிறதுனால அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போது இந்த லேண்ட் இருக்கிறவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க உமனோட ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை. இன் கான்ட்ராஸ்ட், ரேடிக்கல் வாண்டட் நேஷன் இன் விச் கவர்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி ஆஃப் அ கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். ஆனால் ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எதிராக என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ட்ரியோட பாப்புலேஷனில் மெஜாரிட்டி தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உமன் சஃப்ராகேட் மூவ்மெண்ட்ஸ்லாம், சஃப்ராகேட் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர்லாம் எல்லா இடத்துலையுமே உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ரைட்ஸ் கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் ரேட்டை வாங்குறதுக்காக உமன் சஃப்ராகேட் மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க லிபரல்ஸ் மாதிரி இல்லாமல் கிரேட் லேண்ட் ஓனர்ஸ்க்கும் வெல்த்தி ஃபேக்ட் ஓனர்ஸும் அப்படியே அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இல்லை. அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தவங்களோட கையிலேயே நிறைய கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறத அகெயின்ஸ்டாக இல்லை. ஸோ இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரேடிக்கல்ஸ்க்கும் லிபரல்ஸ்க்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இவங்க எப்படின்னா சேஞ்ச் எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் நடந்ததுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ்ஸே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி சேஞ்ச் தேவைப்படுதான், ஆனால் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும், பழசை நம்ம மறந்துடக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து 18th சென்ச்சுரியில் கன்சர்வேட்டிவ்ஸ்லாம் இந்த ஐடியா ஆஃப் சேஞ்சு டோட்டலி அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவைதான், இதை வந்து நம்மளால் தடுக்க முடியாது, ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸில் வரணும்னு சொல்கிறாங்க. Such differing ideas about social change clashed during the social and political turmoil that followed the French Revolution. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருந்தது. இந்த லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ், இது பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஒரு டர்மாயிலே நடந்தது. எப்போனா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த ரெவல்யூஷனில் வேரியஸ் அட்டம் நடந்தது. நேஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த 19th century help define both the limits and potential of these political tendencies. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டெண்டன்சிஸோட பொட்டன்ஷியலை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, டிஃபைன் பண்ணுறதுக்காக இதை ஹெல்ப் பண்ணுச்சு இந்த 19th centuryயில் நடந்த நேஷனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா the political trends were a sign of new time. It was time of profound social and economic change. It was a time when new cities came up and new industrial regions developed. Railway expanded and industrial revolution occurred. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் அப்போ ஒரு புது டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சஸ்லாம் வந்து நடந்து ஆரம்பிச்சிது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நியூ சிட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிது, நியூ இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ்லாம் டெவலப் ஆச்சு, ரயில்வே பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த நல்ல வேஸ்டான ரெண்டு ட்ராவலிங் இதுனா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று ரயில்வே இல்லைனா ஷிப். கூட்ஸை கேரி பண்ணணும்னா ஒன்று ரயில்வேஸில் கொண்டு போய் ஆகணும், இல்லைனா ஷிப்ஸில் கொண்டு போய் ஆகணும். ஸோ ஒரு நாடுக்குள்ளேயே இருக்குன்னா அந்த இடத்துல ரயில்வே மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மென் உமன் மட்டும் இல்லாமல் சில்ட்ரனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் கூட்டு வந்துச்சு. இப்போது இந்த டைமில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறதுனால ஹார்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதாவது ஒர்க்கிங் ஹார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு வேலைக்கு வந்து 8 ஹார்ஸ்னா 12 hours 15 hours வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகுது. ஸோ நீங்கள் பார்க்குறப்போ டைமும் அதிகம், வேஜஸும் கம்மி. அப்புறம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு வந்து காமனாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு கொடுக்குற ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா 15 மணி நேரத்துக்கு 7 ரூபா கொடுக்குறப்ப யார் வருவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியல் கூட்ஸோட லோ டிமாண்ட் இருக்கிறப்ப யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வரதில்லை. ஹவுசிங், சானிடேஷன் வித் ப்ராப்ளம்ஸ் சின்ஸ் டவுன் வேர் க்ரோயிங் ரேப்பிட்லி. ஸோ இந்த ஹவுசிங்காக இருக்கட்டும், சானிடேஷனாக இருக்கும், அதாவது வீடுகள் இருக்கட்டும், அப்புறம் சானிடேஷன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொசன்னு சொல்லிட்டு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஹவுசிங்காக இருக்கட்டும், அதாவது வீடு அவங்களுக்கு இருக்கிற ஒரு இடம் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சானிடேஷன், சுத்தம், அந்த சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து கும்பலாக சேர்றாங்க. ஆனால் இந்த சொல்யூஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனாக சர்ச் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த லிபரல்ஸும் ரேடிக்கல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸும் எம்ப்ளாயர்ஸும் தான். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் இல்லைனா ட்ரேட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எஃபர்ட் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணணும். அப்படி தாங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாரும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, எஜுகேட்டடாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு அரிஸ்டோக்ரஸிஸ் வந்து இருந்த அந்த அவங்களுக்கு இருந்த அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான எஃபர்ட், அதாவது நம்ம பார்த்துருந்தோம் அவங்களுக்குன்னு இருக்கிற மெரிட், அவங்க படித்து அவங்க முன்னேறாங்கன்னா அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அவங்களோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து என்ஷோர் ஆச்சுன்னா புவர் வந்து லேபர் பண்ண முடியும், அண்ட் தோஸ் ஹூ வித் கேபிட்டல் குட் ஆப்ரேட் வித்வுட் ரெஸ்ட்ரெயின்ட். ஸோ யார்கிட்டலாம் கேபிட்டல் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க காசு எடுக்க முடியும். They believed that society would develop. Many working men and women who wanted changes in the world rallied around liberal and radical group and parties in early 19th century. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கிங் மென் அண்ட் உமனும் யாருக்கெல்லாம் சேஞ்ச் தேவைப்படுதுன்னு நினச்சாங்களோ அவங்களாம் லிபரல்ஸ்க்கும் ரேடிக்கல்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 19th செஞ்சுரியில் சுற்றுறாங்க. இந்த நேஷனலிஸ்டில் லிபரல்ஸ் ரேடிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷன் வந்து தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1815 யூரோப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆன டைப் ஆஃப் கவர்மெண்ட்லாம் வந்து ஒரு எண்டு வரணும். அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, ரஷ்யா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரிஸாக மாறிட்டாங்க. இந்த இடத்துலலாம் அவங்க வந்து அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மொனார்க்ஸை வந்து ஓவர் த்ரோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. Nationalists talked of revolution that would create nations where all citizens would have equal rights. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு நேஷன், அந்த நேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் 1815 வந்து பார்த்தீங்கன்னா குசிப்பி மசினி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் நேஷனலிஸ்ட். இவர் வந்து இதை வந்து இட்டாலியில் கிரியேட் பண்ணுறதுக்காக கான்ஸ்பயர்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்போ மொனார்கி இருந்தப்போ அதை மாற்றுறதுக்காக இவர் வந்து இதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் அல்ஸ்வேர் இன்க்ளூடிங் இந்தியா ஹிஸ் ரைட்டிங். ஸோ இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேஷனலிஸ்ட்லாம் அவரோட ரைட்டிங்கை பற்றி படிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போது கம்மிங் ஆஃப் சோஷியல் இன்டு யூரோப். ஸோ இப்போ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நிறைய ஐடியாஸ் வந்து பரவ ஆரம்பிச்சதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயமா பிரிஞ்சாங்க, கன்சர்வேட்டிவ்ஸ், லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது தான் சோஷியலிசம். ஸோ இந்த சோஷியலிசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார் ரீச்சிங் விஷன். அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது கண்டிக்கிட்டால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஸ்ப்ரெட் அட்டென்ஷன் வந்து அந்த டைமில் சோஷியலிசம் வந்து வச்சுருந்தது. ஸோ இப்போ இந்த சோஷியலிசம் வந்து எப்படின்னா இந்த சோஷியலிஸ்ட்லாம் அப்படியே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிபரல்ஸ் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ரேடிக்கல்ஸ் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்போசிங்காக இல்லை, அவங்க வந்து எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து எல்லா சோஷியல் இல்லுக்கும் வந்து ஒரு ரூட்டு, அதாவது இதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு இல்லை. இதை வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம வந்து டோட்டலாக இந்த இடத்துல இந்த சோஷியல் இல்ஸில் எதுவுமே இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுற இண்டிவிஜுவல், அதாவது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட் த ப்ராப்பர்ட்டி வேர் கன்சர்ன் ஒன்லி வித் த பர்சனல் கெயின் ஆர் நாட் வித் த வெல்ஃபேர் ஆஃப் தோஸ் ஹூ மேட் த ப்ராப்பர்ட்டி ப்ரொடக்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இடம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தர் நடத்துகிறாரு, அவர் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர். இப்போ அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாரு, 100 பேர் அவர் கீழே வேலை செய்கிறாங்க, 100 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் படுறாங்க. ஆனால் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலயமா காசு கிடைக்குதே தவிர அந்த இடத்த யார் ப்ரொடக்டிவாக மாத்திரம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி செஞ்சு வச்சுட்டு யாரும் வேலைக்கு வரலன்னா என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இடத்த ப்ரொடக்டிவ் ஆக்குறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து if a society as a whole rather than a single individual controlled property, more attention would be paid to collective social interests. Socialists wanted this change and campaigned for it. ஸோ அதாவது இப்போ ஒரு ஆள் மட்டும் இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாரும் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நடத்துனாங்கன்னா அந்த சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் வந்து பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவான ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ சோஷியலிஸ்ட் வாண்டட் டு திஸ் சேஞ்ச் அண்ட் கம்பைன் ஃபார் இட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு.
ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆகிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஹவு குட் சொசைட்டி வித்தவுட் ப்ராப்பர்ட்டி ஆப்ரேட்? வாட் வுட் த பேசிக்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் சொசைட்டி? ஸோ இது சோஷியலிஸ்ட் சொசைட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் என்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் எப்படி வந்து அது நடக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட்க்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம்ஸ்லாம் இருந்தது. சம் பிலீவ் த ஐடியா ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். ராபர்ட் ஓவன் 1771 to 1858, a leading English manufacturer, sought to build a cooperative community called New Harmony, Indiana. Other socialists felt that cooperatives could not be built on a wide scale only through individual initiative. They demanded government encourage cooperatives. In France, for instance, Louis Blanc wanted the government to encourage cooperatives and replace capitalist enterprises. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ்ங்கிற விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணாங்க. அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கேபிட்டல்ஸ், அதாவது இந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு பதிலாக ஹோல் மக்கள்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் ஓவன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1771 1858 வரைக்கும் ஒரு லீடிங் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர் இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாரு. அது எங்கன்னா பார்த்தீங்கன்னா நியூ ஹார்மனி இந்தியான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இவர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாரு. நிறைய சோஷியலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து could not be built in a wide scale only through individual initiative. They demanded that governments encourage cooperatives. So கோஆப்ரேட்டிவ்ஸ் அவங்களால இண்டிவிஜுவலாக மட்டும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் வந்து கோஆப்ரேட்டிவை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் பிளாங்க்ங்கிற ஒருத்தர் 1830 1882 கோஆப்ரேட்டிவ்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டும் கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைசஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இப்போ தீஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் வேர் டு பி associations of people who produced goods together and divided the profit according to the work done by members. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ்லாம் என்ன நடக்கும்னா, இப்போ வந்து ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் வர்ற ப்ராஃபிட்டில் வந்து அவங்கவுங்க செஞ்சா ஒர்க்குக்கு அப்படியே அக்கார்டிங்காக, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸை வந்து டோட்டலி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, அதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸை வந்து மிஷினில் வந்து அவர் தான் வந்து ஒரு ஃபைனான ஒரு குட்ஸை கிரியேட் பண்ணுறாருன்னா அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. கார்ல் மேக்ஸ் 1818 to 1883, ஃப்ரெட்ரிச் ஏஞ்சல்ஸ் 1820 to 1895. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்ஸில் நிறைய எக்ஸ்ட்ரா ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாரு. இவங்க மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த இண்டஸ்ட்ரி சொசைட்டி வந்து கேபிட்டலிஸ்ட்லேருந்து பேசுகிறது. கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அதை ப்ரொடியூஸ் ஆகுது. தீஸ் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கர் குட் நாட் இம்ப்ரூவ் as long as the profit was accumulated by private capitalists. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஒர்க்கர்ஸோடது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குன்னா, ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட்டில் அவங்களோட ப்ராஃபிட் அவங்களே வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ்க்குலாம் என்ன கிடைக்கணும் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒர்க்கர்ஸ் ஹவ் டு ஓவர்த்ரோ கேபிட்டலிசம் அண்ட் ரூல் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் ஓவர்த்ரோ பண்ணணும். அதாவது யார் வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு இண்டிவிஜுவலான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காராக இருந்தாருன்னா அவரோட பணத்தை எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற வேலைக்கு மட்டும் காசு தர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ப்ரைவேட் பார்ட்டியோட ரூலை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க நினைக்கிறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்லேருந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீடியோஸ் தான் சொல்கிறாரு. Workers had to construct a radically socialist society where all properties were socially controlled. ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கலி சோஷியலிஸ்டாக இருக்கணும். அங்கே அந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் சோஷியலி கண்ட்ரோலாக இருக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டியாக இருக்கும். He was convinced that workers would triumph in their conflict with capitalists. As communist society was the natural society of the future. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கேபிட்டலிஸ்ட் நடுவில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் ஒரு நேச்சுரல் சொசைட்டி ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்கிறார் அவர். சப்போர்ட் ஃபார் சோஷியலிசம். ஸோ இப்போ இதுவே 1870s வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியலிஸ்ட் ஐடியாஸ்லாம் ஹோல் யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. இவங்களுடைய எஃபர்ட்டை இன்னும் கோஆர்டினேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட்லாம் ஒரு இன்டர்நேஷனல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பேர் செகண்ட் இன்டர்நேஷனல். ஸோ இங்கிலாண்டில் இருந்த ஒர்க்கர்ஸும் அப்புறம் ஜெர்மனியில் இருந்தவங்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லிவிங், அதாவது நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரெஸ், அதாவது அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஏதாவது இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறப்போ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணுறதுக்கும், அதாவது அந்த ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹார்ஸ் 13 ஹார்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான 8 ஹார்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட், ஸோ ஓட் பண்ணுறதுக்கான ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன்லாம் வந்து எஸ்டிபியோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடியை வந்து, அதாவது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து பார்லிமெண்ட்ரி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கிறாங்க. ஸோ 1905 socialists trade unions formed a labor party. ஸோ இந்த trade unionists, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லேபர் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க இன் பிரிட்டன் அண்ட் சோஷியலிஸ்ட் பார்ட்டி இன் ஃப்ரான்ஸ். ஸோ பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் பார்ட்டியும் ஃப்ரான்ஸில் வந்து சோஷியலிஸ்ட் பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறாங்க. ஆனால் 1914 வரைக்கும் சோஷியலிஸ்ட் நெவர் சக்சீடட் இன் ஃபார்மிங் அ கவர்மெண்ட் இன் யூரோப். ஆனால் 1914 வரைக்கும் சோஷியலிஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண முடியல. Represented by strong figures in parliamentary politics, their ideals did shape legislation, but government continued to be run by conservatives, liberals and radicals. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா strong figures வந்து parliamentary politicsல இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா legislation வந்து ஷேப் பண்ணாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து யார் கையில் இருந்ததுன்னா கன்சர்வேட்டிவ்ஸ், லிபரல்ஸ் அண்ட் ராடிகல்ஸ் கையில் தான் இருந்தே தவிர சோஷியலிஸ்டோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரல. ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இப்போ நம்ம ரஷ்யாவில் இருந்த ரெவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். In of the least industrialized of European states, this situation was reversed. Socialists took over the government in Russia through the October Revolution in 1917. The fall of in February 1917 and the events of October are normally called the Russian Revolution. ஸோ யூரோப்பியன் ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டில் ரஷ்யாவோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் அப்படியே டுக் ஓவர், அப்படியே சோஷியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கைப்பற்றிடுறாங்க. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெவல்யூஷனில் 1970. ஸோ பிப்ரவரி ரெவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி 1970 அப்போ மொனார்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாலோ ஆயிடுது, அதாவது மொனார்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரிலையும் அக்டோபரையும் நடந்த இந்த ஈவெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, what were the social and political conditions in Russia when the revolution occurred? To answer these questions, let us look at Russia a few years before the revolution. So இப்போ இதெல்லாம் பார்க்க முன்னாடி ரஷ்யாவை ஒரு few years before the revolution பற்றி பார்க்கலாம். ஸோ 1914 ரஷ்யன் எம்பையர் எப்படி இருந்தது. ஸோ 1914 சார் நிக்கலஸ் II. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை சார்னா சொல்லுவாங்க, அதாவது TSAR சார். ஸோ அவர் வந்து சார் நிக்கலஸ் II ரூல் ரஷ்யா அண்ட் இட்ஸ் எம்பையர். ஸோ சார் நிக்கலஸ் II தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவையும் அதோட எம்பையரும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டே மாஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட், லாட்வியா, லித்தோனியா, எஸ்டோனியா, பார்ட் ஆஃப் போலாண்ட், உக்ரைன் அண்ட் பெலாரஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வச்சிருந்தது. இட் ஸ்டேட்ஸ் டு த பசிபிக் ஓஷன் அண்ட் கம்ப்ரைஸ் டோட் ஏ சென்ட்ரல் ஏஷியன் ஸ்டேட்ஸ் as well as ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து இவங்க கைப்பற்றிருந்தாங்க. இந்த இடத்துல மேஜர் ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி, அதாவது பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் கிறிஸ்டியானிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஆர்த்தடாக்ஸ்னால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தடாக்ஸில் இருந்தால் அந்த பாரம்பரியத்தை அவங்க பயன்படுத்தி வந்து கிறிஸ்டியானி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஜனாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னா க்ரீக் ஆர்த்தடாக்ஸ்லேருந்து வந்தது. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக்ஸாக இருந்தாங்க, ப்ரொட்டஸ்டன்ஸாக இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் அண்ட் புத்திஸ்ட்டும் இருந்தாங்க. ஸோ 1914 அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸுங்கிறப்போ இந்த ஆஸ்ட்ரியா, ஹங்காரி, ஜெர்மனியில் இருந்தது. அதுவே இந்த என்டைட் ஆலிட் பவர்ஸ்னால் இந்த ரஷ்யன் எம்பையர், ஃப்ரான்ஸ், செர்பியா, யுனைடெட் கிங்டம், பெல்ஜியம் இதெல்லாமே இருந்தது. நியூட்ரல் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், மெடிட்டேரியன் சீக்கு இப்போ வந்து இருக்கிற இடம், ஸ்வீடன், டென்மார்க், நார்வே. நியூட்ரல் ஸ்டேட் தட் லேட்டர் ஜாயின் த சென்ட்ரல் பவர். ஸோ சென்ட்ரல் பவரில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டேட்டில் இது ஜாயின் ஆச்சுன்னா இந்த ஓட்டோமேன் எம்பையர், புல்கேரியா இதெல்லாம் வந்து அப்புறம் சேர்ந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் என்டே பவர் வந்து எப்போ சேர்ந்துச்சுன்னா இந்த இட்டாலி, ரொமானியா, கிரீஸ், போர்ச்சுகல் இதெல்லாம் வந்து இந்த ரஷ்யா எம்பையர், ஃப்ரான்ஸ் அவங்க கூட சேர்ந்துச்சு. இப்போ எக்கனாமிக் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த ரெவல்யூஷன் நடந்தப்போ சொசைட்டியோட எக்கனாமிக் வந்து எப்படி இருந்தது, அந்த சொசைட்டி வந்து எப்படி அஃபெக்ட் ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ 20th century பிகினிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 85% எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் எம்பையரில் எல்லா அக்ரிகல்ச்சர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் விட அதிகம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 40%லேருந்து 50% தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 85% கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது.
In the empire, cultivators produced for the market as well as for their own need, and Russia was major exporter of grain. ஸோ இந்த இருக்கிற கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நீடுக்காகவும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கிரெயினாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வாஸ் ஃபவுண்ட் இன் பாக்கெட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெயினாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து இருந்தது. ஸோ செயின்ட் பீட்டர்பர்க் அண்ட் மாஸ்கோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசாக இருந்தது. கிராஃப்ட்ஸ்மேன் தான் வந்து பார்த்திங்கன்னா மச் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இருந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெனி ஃபேக்ட்ரிஸ் வர் செட் அப் இன் 1890s. 1890s அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவோட ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா இதனால் பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஃபாரிஸ் இன்வெஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 50 இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 100 மாறுது. அயன் அண்ட் ஸ்டீல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரிபிள்டு. அதாவது இது டபுள் ஆகுதுன்னா கோல், இது 4 டைம்ஸ், அதாவது குவாட்ரிபிள்னா 4 டைம்ஸ் ஆகுது. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸில் அதாவது ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் கிராஃப்ட்மேன்ஸும் ஈக்குவலாக இருந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ 1900 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக வந்து எல்லாரும் ஒரு பிஸியாக இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் வந்து உட்காந்து சாப்பிட்றத பார்க்கலாம். அதாவது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்டிங்குள்ளே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அக்ரிகல்ச்சர் இங்கே வந்து நிறைய பெசன்ட்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியாதுனால இந்த மாதிரி நிறைய வந்து சேரிட்டபிள் கிச்சன்ஸ்லேயும் புவர் ஹவுசஸ்லேயும் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்பர்கில் இருக்கிற ஒரு கிச்சன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வாருக்கு முன்னாடி இருந்தால் அன்எம்ப்ளாய்டு பெர்சன்ஸ்லாம் இங்கே வந்து சேரிட்டபிளான கிச்சன்ஸ்லாம், அதாவது சேரிட்டி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் இருந்தது. அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினா அது ப்ரைவேட் செக்டராக தான் இருந்தது. கவர்மெண்ட் சூப்பர்வைஸ்ட் லேண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜஸோ லிமிடெட் ஹவுஸ் ஆஃப் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணாங்க. ஆனால் ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டட் குட் நாட் ப்ரிவென்ட் ரூல்ஸ் பீயிங் broken. So in craft units, a small workshop, the working day was sometimes 15 hours compared with 10 to 12 hours in factories. So வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 hours in factoriesலேருந்து 15 hours வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் வந்து ஒன்று ரூம்ஸ்லேருந்து இல்லைனா டெர்மிட்டரி. ஸோ இந்த டெர்மிட்டரிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரூமாக இருக்கும். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து தூங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஸ்லீப்பிங் இன் பங்கர் இன் டெர்மிட்டரி இன் ப்ரீ-ரெவல்யூஷனரி ரஷ்யா. They slept in shifts and cannot keep their families with them. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக பெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸாக தூங்கணும். ஸோ ஒருத்தங்க தூங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வேலை செய்யணும், இன்னொருத்தவங்க வந்து தூங்குறப்போ இன்னொருத்தவங்க வேலை செய்யணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து சோஷியல் குரூப்பாக பிரிச்சிட்டாங்க. அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வில்லேஜ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங் லிங்க் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிலே பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒர்க்கர் ஆஃப் செயின்ட் பீட்டர்பர்க் record. Metal workers consider themselves aristocrats among other workers. Their occupation demand more training and skill. Women made up 31% of the factory labor force by 1914, but they were paid less than men, between half and 3/4 of man's wage. Division among workers showed themselves in dress and manners too. Some workers formed association to help members in times of unemployment or financial hardship, but such association were few. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பீட்டர்ஸ்பர்க்கில், செயின்ட் பீட்டர்பர்க். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருந்ததுனால அந்த இடத்துல சொல்கிறாரு. அதாவது வந்து அவங்களோட ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. அதாவது மெட்டல் ஒர்க்கர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வேலை இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் நிறைய ட்ரைனிங்கும் ஸ்கில்லும் தேவைப்படும். ஸோ கிட்டத்தட்ட 100%ல 31% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்னை விட கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 to 3/4 தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்லேருந்து ஒரு அரைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேஜஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கலாம், இல்லைனா அவங்களோட மேனஸ், அதாவது அவங்க செய்கிற வேலைகள் கொடுத்து அவங்களோட வேலைகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். சில ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு டைமில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அசோசியேஷனில் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஆனால் டிவிஷனுக்கு கொண்டு பிரித்து கூட ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதாவது ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒர்க் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருந்தது 1896 1897 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1902 வந்து இது அதிகமாக நடந்தது. கண்ட்ரி சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நொபிலிட்டி க்ரௌன் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ராப்பர்ட்டி வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ் டிவைட் பண்ணியிருந்தாங்க. They were also deeply religious, but except in few cases they had no respect for the nobility. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக இருந்தாங்க. ஆனால் சில கேசஸ் தவிர வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நொபிலிட்டி மேலே ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க நோபல்ஸ்க்கும் கிளர்ஜிக்கும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோபல்ஸ்க்கு வந்து அவ்வளோ இது இல்லை. நோபல்ஸ் காட் their position and power through their services to the Tsar, not through local popularity. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு தலைவர் மாதிரினா அவருக்கு இருக்கிற பவரும் பொசிஷனும் அவர் சாருக்கு அதாவது அந்த ராஜாவுக்கு பண்ணுற ஹெல்ப் மூலியமாக தான் கிடைக்குதே தவிர லோக்கலாக இருக்கிற பாப்புலாரிட்டி தவிர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜமீன்தார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நோபிலிட்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பொசிஷன் அதாவது சார்கிட்டேருந்து கிடைக்கிற இந்த பவர் அண்ட் பொசிஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ்லாம் கிடைக்குது. ஆனால் வந்து லோக்கல் பாப்புலாரிட்டிக்கு அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஃப்ரான்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இப்போ பெசன்ட் ரெஸ்பெக்டட் நோபல்ஸ் அண்ட் ஃபாட் ஃபார் தேம். ஸோ நோபல்ஸ்க்கு கூட வந்து ஃபாட் பண்ணதான் சொல்கிறாங்க. இன் ரஷ்யா பெசன்ட்ஸ் வாட்டர் த லேண்ட் ஆஃப் த நோபல் டு பி கிவன் டு தேம். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து ரஷ்யாவில் வந்து எப்படி இருக்காங்கன்னா பெசன்ட்ஸ்லாம் வந்து நோபல்ஸோட லேண்ட் வந்து எதுக்கு சும்மா எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி வந்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட வந்து ரெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. நான் இது எங்கள் இடம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் நான் உங்களுக்கு எதுக்கு வந்து ரெண்ட் கொடுக்கணும். சில தடவை வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோடய மர்டர் பண்ணிடுறாங்க. In 1902 this occurred on a large scale in South Russia. ஸோ சவுத் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் ஸ்கேல் நடக்குது. வந்து ரெண்ட் வாங்க வேண்டியது திருப்பி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிவிடுவது இல்லை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாதாட வேண்டியது. சச் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் ஆல் ஓவர் ரஷ்யா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ரஷ்யாவில் வந்து நடந்தது. ஆனால் இந்த மாதிரி வந்து சவுத் ரஷ்யாவில் இது லார்ஜ் ஸ்கேலில் நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பெசன்ஸ் வந்து யூரோப்பியன் பெசன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லேண்டை வந்து ஒன்றா வந்து பூல் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லேண்ட் வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு கம்யூன் அண்ட் தேர் கம்யூன் டிவைடட் அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு 50 ஏக்கர்ஸ் இருக்குது 10-20 ஏக்கர்ஸ் இருக்குது 10 ஏக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன ஏக்கர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 45 ஏக்கர்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு 200-300 ஏக்கர்ஸில் எல்லாம் சேர்ந்து விவசாயம் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கும் தேவையான நீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சோஷியலிசம் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போது ரஷ்யாவில் சோஷியலிசம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் எப்படி சோஷியலிசம் வந்தது. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் இல்லீகல் இன் ரஷ்யா பிஃபோர் 1914. த ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வாஸ் ஃபவுண்ட் இன் 1898 by socialists who respected Marx's ideas. However, because of government policing, it has to operate as an illegal organization. It set up a newspaper, mobilized workers and organized strikes. ஸோ 1940 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இல்லீகலாக இருந்தது. ஸோ ரஷ்யா சோஷியல் டெமோக்ராட்டிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1898 வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸோட ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் கார்ல் மார்க்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா சோஷியலிசமோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் இல்லீகலுங்கிறதுனால அவங்க வந்து ஒரு இல்லீகல் ஆர்கனைசேஷனாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் மொபிலைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. Some Russian socialists felt that Russian peasant custom of dividing the land periodically made them natural socialists. ஸோ நான் அந்த சொல்ல சொன்ன பாயிண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதாவது ரஷ்யன் பெசன்ட் வந்து அவங்களோட லேண்டை வந்து பீரியடிக்கலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது அவங்களே நேச்சுரலாக சோஷியலிஸ்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெசன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா not workers would be the main force of the revolution and Russia could become socialist more quickly than other countries. ஸோ இந்த ரஷ்யாவில் இருக்கிற சோஷியலிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்க ரஷ்யாவில் கிட்டத்தட்ட பெசன்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பெசன்ட்ஸோட இந்த ஒன்றா சேர்க்குற இந்த கம்யூன் இந்த மேர் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பீரியடிக்கலி அவங்க லேண்டை வந்து பிரிச்சுக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு நேச்சுரல் சோஷியலிஸ்ட்டாக மாற்றுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரியாக மாறதுக்கு சாதாரணத்தை விட நிறைய டைம் வந்து எடுக்காது. ஏன்னா நிறைய கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா பெசன்ஸ் கம்மி ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டாக இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேச்சுரலான சோஷியலிசம் ஸோ இது சோஷியலிசம்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
Socialists were active in the countryside through the late 19th centuries. They formed the Socialist Revolutionary Party in 1900. This party struggled for peasants' right and demanded that land belonging to the noble to transfer to peasant. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸுக்கான ரைட்ஸுக்காகவும் நோபல்ஸ் கிட்ட இருக்கிற லேண்ட், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலையும் செய்யாமல் வச்சிருக்கிற அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ்க்காக வாங்கிக்கிறாங்க. அதாவது நோபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பவர், அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட வேலை செய்கிறாங்கிறதுனால நிறைய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் டெமோக்ராட் டிஸ்அக்ரீட் வித் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரி அபவுட் பெசன்ட்ஸ். ஸோ இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. லெனின் felt that peasants would not one united group. Some were poor and other were rich. Some worked as laborers while others were capitalists who employed workers. Given this differentiation within them, they could not all be a part of socialist movement. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்மர்ஸ், அதாவது இந்த பெசன்ட்ஸ் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சோஷியலிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவராக இருப்பாங்க, சில பேர் வந்து ரிச்சாக இருப்பாங்க, சில பேர் வந்து லேபரர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த டிஃப்ரென்ஷியேஷனால் அவங்க எல்லாரும் வந்து சோஷியலிஸ்ட் மூவ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா லெனின். ஸோ யார் இந்த லெனின்? The party was divided over the strategy of organization. Vladimir Lenin, who led the Bolshevik group, thought that in a repressive society like Tsarist Russia, the party should be disciplined and should control the number of quality of its members. Other Mensheviks thought that party should be open to all, as in Germany. ஸோ இந்த விளாடிமிர் லெனின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்ஷிக் குரூப்பை இவர் தான் வந்து ரூல் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாரிஸ்ட் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு சொசைட்டி வந்து எதிர்க்கணும்னா நம்ம வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும். அதாவது நம்மளோட நம்பர் வந்து அதிகமாக இருக்கிறத விட குவாலிட்டி அதிகமாக இருக்கணும் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாருக்கு தோணுதோ அவங்கள சேர்த்துக்கிறத விட யார் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்காங்களோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனோட இருக்காங்களோ அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து நானும் சோஷியலிஸ்ட்னு சொல்லிட்டு வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அதுவே மென்ஷிவிக்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஓப்பனாக இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் டர்புலன்ட் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்புலன்ட் டைம். இப்போ வந்து 1905 ரெவல்யூஷன். இப்போது ரஷ்யா வாஸ் அன் ஆட்டோக்ரஸி. ஸோ ஆட்டோக்ரஸினா என்ன? ஒரே ஆளோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பவரும் இருக்காது. இதான் ஆட்டோக்ரஸி. அதாவது பார்த்தீங்கன்னா மொனார்கி மாதிரின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதர் யூரோப்பியன் ரூலர்ஸ் மாதிரி இல்லாமல் ஈவன் அட் தி பிகினிங் ஆஃப் 20th century the Tsar was not subject to parliament. Liberals in Russia campaigned to end this state of affairs together with the Social Democrats and Socialist Revolutionaries. They worked with peasants and workers during the revolution of 1905 to demand a constitution. They were supported in the empire by nationalists in Poland for instance, and in Muslim dominated areas by jihadists who wanted modernist Islam to lead their societies. ஸோ இந்த ஆட்டோக்ரஸி இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ரூல் பண்ணுறா? சார். ஸோ இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூரோப்பியன் ரூலர்ஸ் மாதிரி இல்லாமல், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் கான்ஸ்டியூஷன் மொனார்கி வந்துருச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈவன் 20th century பிகினிங்கில் கூட ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாக இல்லை. அதாவது பார்லிமெண்ட் வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதாவது லிபரல்ஸ் ரஷ்யாலாம் வந்து ரஷ்யாவில் இருக்கிற லிபரல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர நினைக்கிறாங்க. அவங்க சோஷியல் டெமோக்ராட்ஸோடையும் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ் கூடயும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாரையும் ரெவல்யூஷனோடு சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்காக டிமாண்ட் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில நேஷனலிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸ் மூலயமா ஜத்திஸ்ட், அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஜதிதிஸ்ட், அதாவது இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம் ரிஃபார்மர்ஸ் வித் இன் த ரஷ்யன் எம்பையர். ஸோ ரஷ்யன் எம்பையரில் இருக்கிற முஸ்லீம் ரிஃபார்மர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட ஏரியா சொசைட்டிஸ்லாம் ஒரு மாடர்னைஸ்ட் இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி இவங்கள வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்காக டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 1904 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வருஷமாக இருந்துட்டு. ஸோ இந்த வருஷத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா ரியல் வேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து குறைஞ்சிச்சு. ஸோ இந்த ரியல் வேஜஸ் என்னன்னா ரெஃப்ளெக்ட்ஸ் த குவான்டிட்டிஸ் ஆஃப் குட் விச் த வேஜஸ் வில் ஆக்சுவலி பை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்குற வேஜ் மூலயமா நம்மளால எவ்வளோ வந்து ஒரு கூட்ஸோட குவான்டிட்டி வந்து வாங்க முடியுமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20% குறைஞ்சதுனால மெம்பர்ஷிப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் ரோஸ் dramatically when 4 members of the Assembly of Russian Workers which had been formed in 1904 was dismissed at the Putilov Iron Works. There was a call for industrial action. Over the next days, over
100,000 workers in St. Petersburg were on strike demanding a reduction in the working day to 8 hours, an increase in wages and improvement in working conditions. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கர்ஸ் அசோசியேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து ட்ரமாட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஒர்க்கர்ஸ் ஒரு அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1904 வந்து இது வந்து ஃபார்ம் ஆச்சு. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்மிஸ்டட் புட்டிலோ அயன் ஒர்க்கர்ஸ். ஸோ அயன் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டிலோ அயன் ஒர்க்ஸ்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. தேர் வாஸ் அ கால் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷனுக்கான ஒரு கால் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து 100,000 ஒர்க்கர்ஸ் இன் செயின்ட் பீட்டர்பர்க். ஸோ செயின்ட் பீட்டர்பர்க் நம்ம முன்னாடி பார்த்துப்போம், அந்த இடத்துல தான் நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட மெயின் என்ன விஷயம் என்னென்னா ஸ்ட்ரைக் அந்த இடத்துல வந்து ரெடக்ஷன் ஆஃப் working day to 8 hours, an increase in wages, improvement in working condition. And the procession of workers led by Father Gapan reached the Winter Palace. It was attacked by police and Cossacks. Over 100 workers were killed and 300 were wounded. The incident known as Bloody Sunday started a series of events that became known as 1905 Revolution. ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராசஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எங்கே போகுதுன்னா ஒரு ஃபாதர் கேப்பனுங்கிற ஒருத்தர் தான் வந்து இதை லெட் பண்ணுறாரு. வின்டர் பேலஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் இருப்பார். அந்த இடத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னா போலீஸ் அண்ட் கொசாக்ஸ். இவங்க அட்டாக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா 100 ஒர்க்கர்ஸ் வந்து சாவடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்து பார்த்தீங்கன்னா wounded. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டேல நடந்தால இது வந்து பிளடி சண்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் பாஸ்டியில் வந்து பிரேக் பண்ணப்போ அது நடந்து அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பிளடி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1905 ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுச்சு. Strikes took place all over the country and universities closed down when student bodies staged walkouts. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் வந்து வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் எதுக்குன்னா சிவில் லிபர்ட்டிஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதர் மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் யூனியனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய யூனியன்ஸ் இருக்கும். அந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு யூனியன்ஸை கிரியேட் பண்ணி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட் அசம்பிளிஸில் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்காக. ஸோ 1905 ரெவல்யூஷன் அப்போது சார் கடைசியாக வழி இல்லாமல் ஒரு எலெக்டட் கன்சல்டிவ் பார்லிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண சொல்கிறாரு. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூமா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தி ரெசிஸ்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி கமிட்டிஸ் மேட் அப் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஆஃப்டர் 1905 most committees and unions worked unofficially since they were declared illegal. Severe restrictions were placed on political activity. The Tsar dismissed the first Duma within 75 days and re-elected second Duma within 3 months. He did not want any questioning of his authority or any reduction in his power. He changed the voting laws and packed the third Duma with conservative politics. Liberals and revolutionaries were kept out. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1905 நிறைய கமிட்டிஸ் யூனியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக தான் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இல்லீகல் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போடுறாங்க. இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூமா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூமா இருக்குது. அது வந்து 75 days, அதாவது கிட்டத்தட்ட 2.5 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அவர் வந்து செகண்ட் டூமாவை ரீஎலெக்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரோட அத்தாரிட்டியில் எந்த ஒரு குஸ்டினும் இருக்கக்கூடாது, அவரோட பவர் வந்து எந்த ஒரு ரெடக்ஷனாக இருக்கக்கூடாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. தேர்ட் டூமாவில் செகண்ட் டூமாவே கேன்சல் பண்ணிட்டு தேர்ட் டூமாவில் கன்சர்வேட்டிவ் பொலிட்டிஷியன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த லிபரல்ஸு ரெவல்யூஷனரிஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளுறாரு. அதாவது கன்சர்வேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து இவர் கூட இப்போதைக்கு இருக்கணும். ஏன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஒரு சேஞ்ச் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்போதைக்கு இவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ பேருக்கு இவங்களை வச்சுக்கலாம் சொல்லிட்டு வந்து இவர் வந்து இப்போ எடுத்துக்கிறாரு. ஆனால் சில இந்த லிபரல்ஸ் ரெவல்யூஷனரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெவல்யூஷனை கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து வெளியே தள்ளுறாரு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பற்றி ரஷ்யன் எம்பையர் பற்றி பார்க்கலாம். ஸோ 1940 வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் அலையன்சஸ், அதாவது 2 யூரோப்பியன் அலையன்சஸ்க்கு நடுவில் வந்து ஃபைட் இருந்தது. அதாவது ஜெர்மனி, ஆஸ்திரியா, டர்க்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியா, ரோமானியாவும் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் எம்பையராக இருந்தது, ரொம்ப பெரிய பெரிய எம்பையர்ஸ். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்குள்ளேயும் இந்த வார் நடந்தது, யூரோப்புக்கு வெளியே இந்த நார் நடந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ரஷ்யா திஸ் வாஸ் இனிஷியலி பாப்புலர் அண்ட் பீப்புள் ரேலிட் அரவுண்ட் சார் நிக்கலஸ் II. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து இது ஒரு ரெவல்யூஷனை கொடுக்க போது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க இனிஷியலி நடந்த ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிக்கலஸ் II சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. As the war continued, though Tsar Nicholas refused to
consult the main parties and Duma, support overthink. அதாவது இப்போ ஆனால் அந்த வார் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இந்த டூமா அதாவது அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கிற மெயின் பார்ட்டிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வந்து ரெஃப்யூஸ் பண்ணதுனால சப்போர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாச்சு போச்சு. ஸோ ஆன்டி ஜெர்மன் சென்டிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு எதிராக தான் இந்த போர் நடக்குது. ஸோ ஆன்டி ஜெர்மன் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்பர்க்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெர்மன் நேம், அதனால் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பேர்னால எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த ஒரு சென்டிமெண்ட் இது ஏதோ இது ஒரு ஜெர்மன் பேர், இது எப்படி ரஷ்யாக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை பெட்ரோக்கு ரெண்டு மாற்றிடுறாங்க. இப்போ சாரினா வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்புறம் சாரினா அதாவது கிங் குயின்கிற மாதிரி. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஆரிஜின். இவங்க அதாவது ஜெர்மன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும்ல, எப்படி ஒரு ஜெர்மன் தான் அவங்களோட ஒய்ஃப், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனை அட்டாக் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யோசனை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புவர் அட்வைசஸ் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ராவோட பையன், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டரில் கொடுக்கல, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ராவோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்தப்போ இதை காப்பாற்றின மாங்க், அதாவது அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்புத்தின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினா இருக்கிறதுனால அவர் கொண்டு வந்து ஒரு அட்வைசரை கொடுத்துறாரு. அவர் பயங்கரமான ஒரு துர்போதனைகள்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் வந்து அவங்க மேலேயும் இந்த நாட்டு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்ரஸி வந்து ஒரு அன்பாப்புலராக மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஆர்மிஸ் ஃபாட் ஃப்ரம் ட்ரென்ச்சஸ் ஸ்ட்ரெச்ட் அலாங் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ஸ். இந்த ஈஸ்ட் ஆர்மிஸ் மூவ்ட் குட் டீல் அண்ட் ஃபாட் பேட்டல்ஸ் லிவிங் லார்ஜ் கேஷுவலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃப்ரான்ஸ் கூட இவங்களோட ஒரு அலைடு பவர்ங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து அதாவது ஜெர்மன் இருக்கும், அதுக்கு வெஸ்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்கும். ஸோ இந்த வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரென்ச்சஸ் மாதிரி இருந்ததுனால அந்த ட்ரென்ச்சஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குட் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான ஒரு ஏரியா மாதிரி இருந்ததுனால இங்கேருந்து இவங்க டேரெக்டாக சுட்டுக்கிறது, அங்கேருந்து அவங்க டேரெக்டாக சுட்டுக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்சம் பேர் செத்து போனாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய காரணம் வந்து சொல்கிறாங்க. டிஃபேஸ் வாஸ் ஷாக்கிங் அண்ட் demoralizing. Russia's army lost badly in Germany and Austria between 1940 to 1960. ஸோ 1940லேருந்து 1960 வரைக்கும் பயங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7 மில்லியன் கேஷுவலிட்டிஸ். ஆனால் சொன்ன மாதிரி 70 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுறாங்க. ஆனால் அந்த ரீட்ரீட் ஆனதுனால ரஷ்யன் ஆர்மி டிஸ்ட்ராய்ட் கிராப்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் டு ப்ரிவென்ட் த எனிமி ஃப்ரம் பீங் ஏபிள் டு லிவ் ஆஃப் த லேண்ட். அவங்க ரஷ்யன் ஆர்மியில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த இடத்துல இந்த கிராப் பில்டிங் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் இருந்து அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிராப் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸியலை கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இருக்கிற கிராப்ஸ் பில்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்னால கிட்டத்தட்ட 3 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸாக மாறுறாங்க ரஷ்யாவில். அவங்களோட இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க, அவங்களோட வீடையும் வந்து பார்த்தீங்கன்னா டிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட வாழ்வாதாரமாக இருந்தால் அந்த கிராப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்போ இவங்ககிட்ட எதுவுமே மிச்சம் இருக்காது. The situation discredited the government and the Tsar. ஸோ இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இருந்தப்போ மக்களுக்கு இந்த சார் மேலே ஒரு இந்த சார்னாலையும் கவர்மெண்ட் மேலேயும் ஒரு டிஸ்கிரெடிட், அதாவது இவங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்படுது. அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸில் எப்படியா சாக போகிறதான்னு தெரிஞ்சு போயிட்டு ஒரு வாரில் ஃபைட் பண்ணுறதுக்கு யாருக்கு பிடிக்கும்? ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களால் வந்து யாரையும் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் செத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு கூட விருப்பம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே ஒரு செவரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது இது மூலிமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நிறைய இருக்காது. ஏன்னா பார்த்துக்கலாம் முன்னாடி அது வந்து லீஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இல்லாமல் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர்ற வழி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பால்டிக் சீங்கிற ஒரு இடத்து மூலியமாக தான் வரும். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் முன்னாடி வந்து விட்டு வச்சப்போ மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸை ஏற்றுமதியும் செய்ய முடியல, இறக்குமதியும் செய்ய முடியல. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து அவங்களால சரியாக செய்ய முடியல. இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் டிஸ்இன்டெகிரேட்டட் மோர் ரேப்பிட்லி இன் ரஷ்யா தென் எல்ஸ்வேர் இன் யூரோப். ஸோ எக்யூப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீடு வந்து அதிகமாகிட்டே போச்சு, எங்கேயும் இல்லாத மாதிரி. 1916 ரயில்வே லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஏபிள் பாடிட் மென் வேர் கால்ட் அப் டு வார். ஸோ யாரெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும்னா அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்கு கூப்பிட்றாங்க. அஸ் ரிசல்ட் தேர் வேர் லேபர் ஷார்டேஜஸ் அண்ட் ஸ்மால் ஒர்க் ஷாப் ப்ரொடியூசிங் எசென்ஷியல் வேர் ஷட் டவுன். ஸோ இந்த மாதிரி சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா லேபரோட ஷார்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிது. ஸ்மால் ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 to 30 இயர்ஸில் இருக்கிறப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூப்பிட்றப்போ அவங்க எல்லாரும் போகிறப்போ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மூட வேண்டியதாக இருக்கும். லார்ஜ் சப்ளைஸ் ஆஃப் கிரெயின் வேர் சென்ட் டு ஃபீட் த ஆர்மி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியை தான் நம்ம ஃபீட் பண்ணி ஆகணும், அவங்க தான் வந்து நம்ம நாட்டுக்காக போகிறான்னு சொல்லிட்டு நிறைய சப்ளைஸ் ஆஃப் கிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போகுது எதுங்க இருக்குது. ஃபார் த பீப்புள் இன் சிட்டிஸ் பிரெட் அண்ட் ஃப்ளவர் பிகம் ஸ்கேர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்மிக்கு எல்லாம் போகிறதுனால அங்கே சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு ஃப்ளவர் அங்கே ஈஸியாக கிடைக்கிறது. அப்போ இந்த வின்டர் ஆஃப் 1916 ரியாட் அட் பிரெட் ஷாப்ஸ் வேர் காமன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஷாப் பக்கம்லாம் ரியாட் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பிப்ரவரி ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இன் 1917 வின்டர். ஸோ இப்போ 1970 வின்டரில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர்னா அது லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது இப்போ வந்து பெட்ரோவேட் தான் கேபிட்டல், அந்த இடத்துல இருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவலைக்கிட்டமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை வந்து அப்படியே அவங்களோட டிவிஷன் மூலிமா பிரிச்சிருந்தாங்க, மக்களோட டிவிஷன் மூலிமா பிரிச்சிருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் இருந்தது, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேவா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருந்தது. அது லெஃப்ட் பேங்க் வேர் ஃபேஷனபிள்ஸ் ஏரியாஸ். த வின்டர் பேலஸ் அண்ட் அஃபிஷியல் பில்டிங் இன்க்ளூடிங் த பேலஸ் வேர் த டோமா மெட். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இருந்தப்போ, இதுவே ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஷனபிள் ஏரியா, அதாவது ரொம்ப ஒரு பணக்காரங்க இருக்கிற இடம் மாதிரி அஃபிஷியலான பில்டிங்ஸ் இன் பேலஸ் டூமா அந்த இடம்லாம் இருந்தது. ஸோ வெறும் 1970 ஃபுட் ஷார்ட்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் ஹோட்டல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வின்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருந்தது. There had been exceptional frost and heavy snow. Parliamentarians wishing to preserve elected government were opposed to Tsar decided to dissolve the Duma. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரிஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த எலெக்டட் கவர்மெண்ட் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். சாரோட டிசைர் என்னன்னா இந்த டூமா வந்து கலைக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்போஸ் பண்ணாங்க. ஸோ 22 February என்ன நடக்குதுன்னா ரைட் பேங்க்லேருந்து லாக் அவுட் டுக் பிளேஸ் அட் த ஃபேக்ட்ரி ஆன் த ரைட் பேங்க். த நெக்ஸ்ட் டே ஒர்க்கர்ஸ் இன் 50 ஃபேக்ட்ரிஸ் கால்டு ஸ்ட்ரைக் இன் சிம்பதி. ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 ஸ்ட்ரைக் ஃபேக்ட்ரிஸில் இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு வராங்க. அதாவது இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேராவது வேலை செய்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு வராங்க. இன் மெனி ஃபேக்ட்ரிஸ் உமன் லெட் த வே டு ஸ்ட்ரைக். ஸோ உமன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இதனால் இந்த டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. Demonstrating workers crossed from the factory quarters to center of the capital. The Nevsky Prospect. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கர்ஸ்லாம் ஃபேக்ட்ரி குவார்ட்டர்ஸ்லேருந்து கேபிட்டலோட சென்டருக்கு வராங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வாஸ் ஆக்டிவ்லி ஆர்கனைசிங் த மூவ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. அந்த ஃபேஷனபிள் குவார்ட்டர்ஸ் அண்ட் அஃபிஷியல் பில்டிங்ஸ் வர் சரௌண்டட் பை ஒர்க்கர்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷனபிள் குவார்ட்டர்ஸும் அஃபிஷியல் பில்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் சரௌண்ட் ஆகிடுது. தி கவர்மெண்ட் இம்போஸ்ட் அ கர்ஃப்யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஃப்யூ இம்போஸ்ட் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஊரடங்கு. டெமோன்ஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் வந்து அந்த ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ் ஆகிறாங்க. ஏன்னா வந்து ஊரடங்கு அமல்படுத்துறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 24th 25th வந்துடுறாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெவால்ரி, அதாவது காலாட்படை, அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அதாவது ஓடி அதாவது நடந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெவால்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது காலாட்படை. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. போலீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு கண் வைக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது சண்டே அதாவது 25th வரையப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து டூமாவை சஸ்பெண்ட் பண்ணுச்சு. பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷருக்கு அப்படியே அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் ரிட்டர்ன்ட் இன் ஃபோர்ஸ் டு த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் த லெஃப்ட் பேங்க் ஆன் 26th. அந்த 27th போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு ரான்சாக்டு. அதாவது பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டர்லாம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக வராங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூமா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 26th அப்போ. இப்போ 27th என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் ரான்சாக் பண்ணுறாங்க. அதாவது ரான்சாக்னா சூறையாடுறது. இந்த மாதிரி சூறையாடுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் த்ராங் வித் பீப்புள் ரைசிங் ஸ்லோகன்ஸ் அபவுட் பிரெட் வேஜஸ் பெட்டர் ஹவுஸ் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எல்லாருமே வந்து மக்கள்லாம் அவங்க வந்து இந்த பிரெட்டை பற்றியும் வேஜஸை பற்றியும் பெட்டர் ஹவுஸை பற்றியும் டெமோக்ரஸி பற்றியும் ஸ்லோகன் சொல்லிட்டு வர்றதை நீங்கள் கேட்க முடியுது. The government tried to
controlled the situation and called out cavalry once again. However, the cavalry refused to fire at demonstrators. So நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல cavalryனா யார் இருப்பா? மேக்ஸிமம் பெசன்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோட நல்லதுக்கு வந்து யோசிப்பாங்க தவிர அந்த நாட்டோட ராஜாவை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெவல்ரி எல்லாரும் வந்து டெமோன்ஸ்ட்ரேட்டர்ஸ், அதான் அவங்களாம் வந்து இந்த நாட்டில் நடக்கிற அநேக இதான் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி இவங்க மேலே ஃபயர் பண்ணுவாங்க? என்னதான் அவங்க கவர்மெண்ட்டோட ஆர்டர் இருந்தாலும் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. An officer was shot at the barracks of a regiment and 3 other regiment militant voting to join the striking workers. By that evening, soldiers and so இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பராக்ஸில் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ரெஜிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டின் ஆகிடுது. ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஈவினிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸும் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோவியட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லைன்னா அது ஒரு கவுன்சில்னு சொல்லலாம். In the same building as Duma met, this was the retrograde Soviet. ஸோ இந்த இடத்துல டூமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மீட் பண்ண மாதிரியே இப்போ வந்து அதோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதே இடம்னா இப்போ வந்து இந்த இடத்த பெட்ரோகேட் சோவியட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரை வந்து டெலிகேஷன் வென்ட் டு சி தட் சார் மிலிட்ரி கமாண்டர்ஸ் அட்வைஸ் இம் டு அப்டிகேட். ஸோ மிலிட்ரி கமாண்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஆர்மியை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பதவி வந்து கீழே வர்றது தான் கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வைஸை வந்து இவ்வளோ நாள் கேட்டதெல்லாம் போதும், நம்ம வந்து கொஞ்சமாவது மிலிட்ரியோட அட்வைஸை கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுதாரு 2 மார்ச்சில். சோவியட் லீடர்ஸ் அண்ட் டூமா லீடர்ஸ் ஃபார்ம்ட் ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் டு ரன் த கண்ட்ரி. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜா இல்லாதப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவின்ஷனல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து கண்ட்ரி அது மூலிமா ரன் பண்ணுறாங்க. ரஷ்யாஸ் ஃபியூச்சர் வுட் பி டிசைடட் பை கான்ஸ்டியூட் அசம்பிளி எலெக்டட் பை த பேஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி மூலமா டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான். அதாவது 18 வயசுக்கு இருக்கிற யார் வேணால் ஓட் பண்ணலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா உமன் உட்பட. பெட்ரோகேட் had led the February Revolution that brought down the monarchy in February 1917. ஸோ இந்த February Revolution மூலமா தான் மொனார்கி இருந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா February 1917 அப்போ இந்த மொனார்கி வந்து பற்றி போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி வருது. இப்போ ஆஃப்டர் February, ஸோ பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஆர்மி அஃபிஷியல், லேண்ட் ஓடர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷனல் கவர்மெண்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தாங்க. பட் தி லிபரல் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் அமாங் தெம் ஒர்க் டு elected government. Restriction on public meeting and association were removed. Soviets like the Petrograd Soviet were set up everywhere. So no common system of election was followed. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிபரல்ஸ் அப்புறம் சோஷியலிஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பப்ளிக் மீட்டிங். ஸோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அப்போ சார் இருந்தப்போ பப்ளிக் மீட்டிங்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. நிறைய சோவியட் வந்து பார்த்தீங்கன்னா வருது இந்த பெட்ரோகேட் சோவியட் மாதிரியே எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் ஒரு காமன் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. 1917 அப்போ the Bolshevik leader Vladimir Lenin returned to Russia from his exile. ஸோ 1917 ஏப்ரல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் லெனின், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைல் என்னதுன்னா அவரோட நாட்டில் அன்னதான் அவரோட அந்த நாட்டில் வந்து ஒரு ஏதாவது பண்ணுறாருன்னா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து அந்த நாட்டில் இருக்கிற சிச்சுவேஷனால அவர் வெளியே போக வேண்டியதாக இருக்குன்னா அதான் எக்ஸைல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போது வந்து அந்த இடத்துல ரஷ்யாவில் வந்து நிலைமை சரியில்லாதனால அவரோட ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வேற ஒரு இடத்துக்காக சென்ட் பண்ணுறாங்க அவரோட நல்லதுக்காக. இப்போ போல்ஷிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வந்து விஷயம் நடந்தது சாரோட ஆட்சி வந்து கீழே வந்ததுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வராரு விளாடிமிர் லெனின். அண்ட் ஹீ அண்ட் இஸ் போல்ஷிக் ஹேட் ஆப்போஸ்ட் த வார் சின்ஸ் 1914. ஸோ அவரும் அவங்களோட போல்ஷிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. நவ் ஹி ஃபெல்ட் இட் வாஸ் டைம் ஃபார் சோவியட் டு டேக் ஓவர் பவர். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா சோவியட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஹி டிக்ளேர்ட் தட் த வார் பி பாட் டு க்ளோஸ். இவர் என்னென்ன சொல்கிறான்னா வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி வரணும், பெசன்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், பேங்க்ஸ் எல்லாமே நேஷனலைஸ் ஆகணும்னு சொல்கிறாரு. இந்த 3 டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லெனினோட ஏப்ரல் தீசிஸில் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தீசிஸ் வந்து லெனின் தான் எழுதுறாரு. He also argued that Bolshevik party rename itself the Communist Party to indicate its new radical aims. ஸோ இப்போ இந்த Bolshevik பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடிக்கல் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிய வைக்குது. மோஸ்ட் அதர் இந்த Bolshevik party were initially separated by the April thesis. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் தீசிஸை பற்றி செப்பரேட் ஆகிட்டாங்க. They thought that the time was not yet ripe for a
social revolution and the provisional government need to be supported, but the development of the subsequent month changed their attitude. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப இதில் ஒரு சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனுக்காக ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டே அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. Though the summer workers movement spread in industrialized areas, factory committees were formed, which began questioning the way industrialists ran their factories. Trade unions grew in number. Soldiers committee was formed in army. In June, about 500 Soviets sent representatives to all nation Congress of Soviets. As the provincial government saw its power reduce and Bolshevik influence go, it decided to take stern measures against the spreading discontent. It resisted attempts by workers to run factories and began arresting leaders. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ஷிக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆனதுனால ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேட் யூனியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோ ஆக ஆரம்பிக்குது. சோல்ஜர்ஸ் கமிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. இன் ஜூன் அப்போது கிட்டத்தட்ட 500 சோவியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் மூலயமா போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்து இந்த கோல்ஃபிக்கோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒர்க்கர்ஸ்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாப்புலர் டெமோன்ஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ் பை போல்ஷெவிக்ஸ் இன் ஜூலை 1970 ஸ்டர்ன்லி ரிப்ரெஸ்ட். அதாவது நிறைய பாப்புலரான ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மெனி போல்ஷெவிக் லீடர்ஸ் ஹேட் டு கோ இன்டு ஹைடிங் ஆர் ஃப்ளீ. ஸோ நிறைய லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைடிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டே இல்லைனா நாடு விட்டு நாடு போக வேண்டியதாக இருந்தது. மீன்வைல் இந்த கண்ட்ரி சைட் பெசன்ஸ் இந்த அதர் socialist revolutionary leader pressed for a distribution of land. Land committees were formed to handle this. Encouraged by socialist revolutionaries, peasants ceded land between July and September 1917. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சைடில் பார்க்குறப்போ இந்த பெசன்ட்ஸும் அவங்க கூட இருக்கிற சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேண்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. லேண்ட் கமிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ண பார்க்குறாங்க. என்கரேஜ் பை த சோஷியல் ரெவல்யூஷனரிஸ். பெசன்ட்ஸ் சீஸ் லேண்ட் பிட்வீன் ஜூலை அண்ட் செப்டம்பர் 1970. ஸோ பெசன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு நடுலையும் செப்டம்பருக்கு நடுவில் 1970 அவங்களோட லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The Revolution of October 1917. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெவல்யூஷன் எடுக்குது 1917 அப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டுக்கும் போல்ஷெவிக்ஸ்க்கும் நடுவில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ என்ன நினைக்கிறேன்னா ஒரு போல்ஷெவிக் தானே. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்டேட்டர்ஷிப்பை வந்து செட்டப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா செப்டம்பர் அப்போது நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு ஃபார் அன் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஒரு அப்ரைசிங் மாதிரி செய்கிறாரு. போல்ஷெவிக் சப்போர்ட்டர்ஸ் இந்த ஆர்மி சோவியட்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் வேர் பாட் டுகெதர். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிறாரு. ஸோ 16th October 1917 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெனின் persuaded the Petroglyph Soviet and the Bolshevik party to agree to a socialist seizure of power. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லெனின் வந்து இந்த பெட்ரோகேட் சோவியட்டையும் போல்ஷெவிக் பார்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீசர் பண்ணுறாங்க. சீசர் ஆஃப் பவர்னா அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்ட் சீசர் ஆஃப் பவர்னா ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க. யார்? சோஷியலிஸ்ட். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த சோவியட் அண்ட் லியோன் ட்ராட்ஸ்கி டு ஆர்கனைஸ் சீசர். ஸோ ஒரு மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது அந்த இடத்துல நிறைய மிலிட்ரி இருக்கும். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு லியோன் ட்ராட்ஸ்கி தான் செய்கிறார். இதை இந்த சீசரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஈவெண்ட்டோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகும் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அதை தடுக்கிறதுக்காக இதை செய்யலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபரில் நடக்குது. ஸோ சென்சிங் ட்ரபிள். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் வந்து சென்ஸ் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா ட்ரூப்ஸ் வந்து சவுண்ட் பண்ணுறாரு. ஸோ அட் டான், அதாவது காலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மிலிட்ரிலாம் இருந்தாங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போல்ஷெவிக்ஸ் கூட சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லாயலாக இருந்தது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 போல்ஷெவிக் நியூஸ் பேப்பர் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ரோ கவர்மெண்ட் ட்ரூப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிகிராஃப் ஆஃபீஸர்ஸ்லேயே எடுத்துகிட்டு வின்டர் பாலிசியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த டெலிகிராஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தான் மட்டும்தான் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இருக்காது. அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் சாகணும். ஸோ அந்த இடத்துல இந்த டெலிஃபோன் ஆஃபீஸ்லாம் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் வந்து டோட்டலி கட் பண்ணுறாங்க. ஸோ வின்டர் பேலஸில் தான் இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஆனால் ஒரு ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிலிட்ரி ரெவல்யூஷனரி கமிட்டி, அதாவது இந்த போல்ஷிவிக்கோட மிலிட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் மினிஸ்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டாக சீஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அதே நாள் ஈவினிங் அப்போ அவர் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷிப்போட பேர், இது வந்து விண்டர் பேலஸ்க்கு போகுது. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேவாங்கிற ஒரு ரிவரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிலிட்ரி பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொழுது செய்கிறப்போ சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டியோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. மினிஸ்டர்ஸ்லாம் சரண்டர் ஆகிறாங்க. அட் அ மீட்டிங் ஆஃப் ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட்ஸ் இன் பெட்ரோகர். ஸோ பெட்ரோகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட்ஸ். ஸோ சோவியட்ஸில் இருந்த ஆல் ரஷ்யன் காங்கிரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. The majority approved the Bolshevik action. ஸோ மெஜாரிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போல்ஷிவிக்கோட ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரைசிங் டுக் பிளேஸ் இன் அதர் சிட்டிஸ். ஸோ எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதர் சிட்டிஸில் இந்த அப்ரைசிங்லாம் நடக்க ஆரம்பிக்குது. There was heavy fighting, especially in Moscow. ஸோ மாஸ்கோவில் தான் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைட்டிங் இருக்குது. பட் பை டிசம்பர் த போல்ஷிவிக் கண்ட்ரோல் த மாஸ்கோ பெட்ரோகிரேட் ஏரியா. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் வந்து எப்படியோ மாஸ்கோ பெட்ரோகிரேட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெட்ரோகிரேடில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட வந்து லெனினும் ட்ராட்ஸ்கியும் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ லெனின் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்காரு, ட்ராட்ஸ்கி வந்து ரைட்டில் இருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்ரேசிங்லாம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 1850ஸ்லேருந்து 1880s வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் சோஷியலிசம் எடுத்துகிட்டு வராங்கிற ஒரு டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டது. 1819 அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் த ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. 1905 வந்து பார்த்தீங்கன்னா பிளடி சண்டே நடக்குது. இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் 1905 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் மார்ச் அப்போ பார்த்தீங்கன்னா சாரோட அப்ளிகேஷன் நடக்குது. இதெல்லாம் 1917. 24 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் வந்து அப்ரைசிங் பண்ணுறாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோகிரேடில். இப்போ 1918 to 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் நடக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அடுத்த படுக்க போகிறோம். 1919 ஃபார்மேஷன் ஆஃப் கமின்டன். ஸோ கமின்டன்னா பார்த்தீங்கன்னா கம்னா கம்யூனிசம், இன்டர்னா இன்டர்நேஷனல். ஸோ கமின்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல்ங்கிறது தான் கமின்டன் சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது. பிகினிங் ஆஃப் கலெக்டிவைசேஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபருக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஸோ வாட் சேஞ்ச் ஆஃப்டர் அக்டோபர்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக்ஸ் வந்து டோட்டலி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்போஸ்டாக இருந்தாங்க. ஸோ மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸும் பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணுறாங்க நவம்பர் 1917 அப்போனா என்ன அர்த்தம்? தி கவர்மெண்ட் டுக் ஓவர் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது மூலயமா கவர்மெண்ட்டோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துக்குது. லேண்ட் வாஸ் டிக்ளேர் சோஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பெர்சன்ட் வேர் அலோட் டு சீஸ் த லேண்ட் ஆஃப் நொபிலிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லாம் சோஷியல் ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிக்க முடியாது. ஸோ ஒரு சோஷியல் ப்ராப்பர்ட்டின்னு அப்படி இருக்கும். பெர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோபிலிட்டியோட லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணுற அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் என்ஃபோர்ஸ் த பார்ட்டிஷன் ஆஃப் லார்ஜ் ஹவுசஸ் அக்கார்டிங் டு ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ பெரிய பெரிய வீடுலாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃபேமிலி ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பெரிய ஃபேமிலியா பெரிய வீடு, சின்ன ஃபேமிலியா சின்ன வீடு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. த பேன் த யூஸ் ஆஃப் ஓல்ட் டைட்டில்ஸ் ஆஃப் அரிஸ்டோக்ரஸி. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ரஸி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைட்டிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுறாங்க. To assert the change, new uniform were designed for the army and officials. ஸோ அஃபிஷியல் ஆர்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் தெரியுங்கிறதுக்காக யூனிஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் அ க்ளோத்திங் காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் இன் 1918 when the Soviet hat was chosen. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ஹேட் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து பொலேனோ ஓக்கான்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இந்த போல்ஷிவிக் பார்ட்டி வாஸ் ரீநேம்ட் த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து போல்ஷிவிக் பார்ட்டின்னு சொல்கிறத விட ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் 1917 அப்போ த போல்ஷிவிக் கண்டக்டட் த எலெக்ஷன் டு த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பட் தே ஃபெயில்ட் டு கெயின் மெஜாரிட்டி சப்போர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்காக. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து கிடைக்கல. In 1918 the assembly rejected Bolshevik measures and Lenin dismissed the assembly. ஸோ 1918 அப்போ ஜனவரியில் அந்த அசம்பிளி வந்து போல்ஷிவிக் மெஷர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால லெனின் வந்து அந்த அசம்பிளியை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. He thought the all Russian Congress of Soviet was more democratic than any assembly elected in uncertain conditions. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாரு, அதர் தென் ஆல் அசம்பிளி எலெக்டட் இன் அன்சர்டைன் கண்டிஷன். ஸோ மார்ச் 1918 அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்பைட் அப்போசிஷன் பை தேர் பொலிட்டிக்கல் அலைஸ் த போல்ஷிவிக் மேட் பீஸ் வித் ஜெர்மனி அண்ட் பெஸ்ட் லிட்டோவ்ஸ்க் இன் த இயர் தட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நிறைய ஆப்போசிஷன் வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போல்ஷிவிக் ஜெர்மனி கூட ஒரு பீஸான ஒரு
இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கொடுத்துருக்காங்க, ஆலிஸ் ஆயிடுறாங்க, பொலிட்டிக்கல் ஆலிஸா. இது எங்கே வந்துன்னா பெஸ்ட் லைட்டோவிக்ஸ்னு ஒரு இடத்துல நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடந்த வருஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Bolshevik became the only party to participate in the election to All Russian Congress of Soviet, which became the parliament of the country. ஸோ இந்த All Russian Congress தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட பார்லிமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து ஒரு டைப் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெமோக்ரஸி இல்லை. Trade unions were kept under party control. The secret police called Cheka first and later OGPU and NKVD punished those who criticized the Bolshevik. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் பார்ட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, போல்ஷிவிக்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. முன்னாடி நிறைய போலீஸ் இருந்தாலும் சீக்ரெட் போலீஸ் இருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OGPU and NKVD சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெல்லாம் போல்ஷிவிக்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணுறாங்க. மெனி யங் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ரியலி டு த பார்ட்டி பிகாஸ் இட் ஸ்டுட் ஃபார் சோஷியலிசம் அண்ட் ஃபார் சேஞ்ச். ஸோ நிறைய யங் ரைட்டர்ஸ் ஆர்டிஸ்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்டியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து சோஷியலிசம்காக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக எதிர்பார்க்குறாங்க. ஆஃப்டர் October 1917 this led to experiments in the arts and architecture. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ்லேயே ஆர்கிடெக்சர்லேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லெட் பண்ணுது. பட் மெனி பிகேம் டிஸ்இல்யூனியஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சென்சார்ஷிப் த பார்ட்டி என்கரேஜ்ட். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியுது என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சென்சார்ஷிப்னா என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணக்கப்புறம் தான் வந்து மக்களால் படிக்க முடியும். ஸோ பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் செய்ய ஆரம்பிக்காங்க. ஸோ இது எப்படி ஒரு சோஷியலிஸ்ட் அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பேருக்கு கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு மக்களால் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னா அது எந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ சிவில் வார். When the Bolshevik ordered land redistribution, the Russian army began to break up. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டுன்னு சொன்னதும் ரஷ்யன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது. சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெசன்ஸாக இருந்தாங்க. அவங்களாம் வந்து வீட்டுக்கு போய் அவங்களோட லேண்டெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் லிபரல்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோக்ரஸி காண்டெம்ட் த போல்ஷிவிக் அப்ரைசிங். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நான் போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் லிபரல்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்கிறாங்க. Their leaders moved to South Russia and organized troops to fight the Bolsheviks. ஸோ அவங்களோட லீடர்ஸ் எங்கே போகிறாங்கன்னா சவுத் ரஷ்யாவுக்கு போய் நிறைய ட்ரூப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி போல்ஷிவிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெட்ஸ். During 1918 and 1919 the Green Socialist Revolutionary. ஸோ க்ரீனாக வந்து பார்த்தா சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. அண்ட் ஒயிட் ப்ரோசாரிஸ்ட் அதாவது சார் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் எம்பையர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரஷ்யன் எம்பையர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. They were backed by French, American, British and Japanese troops. All those forces who were worried about the growth of socialism in Russia. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, அமெரிக்கா, பிரிட்டிஷ், ஜாப்பனீஸ் இவங்க எல்லாரும் வந்து தான் பேக்கப் பண்ணுறாங்க. எல்லா ஃபோர்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரஷ்யாவில் இருக்கிற சோஷியலிசம் பற்றி குரூப்பை பற்றி வந்து வரி பண்ணுறாங்க. As these troops and Bolshevik fought a civil war, looting, banditry and famine became common. Supporters of private property among whites took harsh steps with peasants who had seed land. Thus, such action led to the loss of popular support for non-Bolsheviks. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வந்து பெசன்ஸ்கிட்ட வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஹார்ஷான வேலை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் போல்ஷிவிக்ஸோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ 1920 ஜனவரி அப்போ த போல்ஷிவிக் கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர் ரஷ்யன் எம்பையர். ஸோ ஃபார்மர் ரஷ்யன் எம்பையர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போல்ஷிவிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க எப்படி வந்து ஜெயிக்கிறாங்கன்னா டு கோஆப்ரேஷன் வித் நான் ரஷ்யன் நேஷனலிஸ்ட் அண்ட் முஸ்லீம் ஜெதிசிஸ்ட். ஸோ இவங்களாம் எப்படி வந்து ஜெயிக்கிறாங்கன்னா நான் ரஷ்யன் நேஷனலிஸ்ட்டும் முஸ்லீம் ஜெதிசிஸ்டோட ஹெல்ப் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. கோஆப்ரேஷன் டிட் நாட் ஒர்க் வேர் ரஷ்யன் காலனிஸ்ட் தெம்செல்ஃப் டர்ன் போல்ஷிவிக். ஸோ கோஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் காலனிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க. இன் கிவ்யா in Central Asia, Bolshevik colonists brutally massacred local nationalists in the name of defending socialism. In this situation, many were confused about the Bolshevik government represented. So, Bolshevik colonists வந்து பார்த்தீங்கன்னா brutally பார்த்தீங்கன்னா மசாக்கர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லோக்கல் நேஷனலிஸ்ட்டை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் டிஃபெண்ட் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா
கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போயிடுவாங்க. Partly to remedy this, most non-Russian nationalists were given political autonomy in the Soviet Union, so USSR. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மூடி வரைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நான் ரஷ்யன் நேஷனலிஸ்ட்டுக்கு பொலிட்டிக்கல் அட்டானமி, அதாவது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கவர்ன் பண்ணிக்கிற ஒரு இது கொடுக்குறாங்க சோவியட் யூனியன், அதாவது யூஎஸ்எஸ்ஆரில். The state that Bolshevik created from the Russian Empire in December 1922. But since this was combined with unpopular policies that Bolsheviks forced the local government to follow, like the harsh discouragement of nomadism. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த போல்ஷிக் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த ரஷ்யன் எம்பையர் வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய அன்பாப்புலர் பாலிசிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி. என்னென்னா இந்த நொமேடிசம், அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் லிவ் இன் அ பிளேஸ் பட் மூவ் ஃப்ரம் ஏரியா டு earn their living. ஸோ அந்த நொமாடிசம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அப்படியே சும்மா போயிட்டே இருப்பாங்க, நாடோடிகள்னு சொல்லலாம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட்டம்ப்ட்ஸ் டு வின் ஆர் டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் வேர் ஒன்லி பார்ட்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு பார்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஸோ சிவில் வார், அதாவது சிவில் வார் வந்து நடக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா போல்ஷெவிக்ஸ்லாம் இண்டஸ்ட்ரீஸை பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ணுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பெசன்ட்ஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டில், அதாவது சோஷியலிஸ்டாக சில நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. போல்ஷெவிக் யூஸ்ட் கன்ஃபிஸ்கேட்டட் லேண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் வாட் கலெக்டிவ் ஒர்க் குட் பி. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கன்ஃபிஸ்கேட்டட் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து எப்படி வந்து ஒரு கலெக்டிவ் ஒர்க் வந்து நடக்கணுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1929 1933 வரைக்கும் எதுலனா 100% வந்து ஆயில்லையும் கோல்லையும் ஸ்டீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வருது. However, rapid construction led to poor working condition. In city of Magnitogorsk, the construction of steel plant was achieved in 3 years. Workers lived hard lives and result was 550 stoppages of work in the first year alone. In living characters in the winter time at 40 degrees below, people had to climb down from the 4th floor and dash across the street in order to go to the toilet. An extended schooling system developed. An arrangement were made for factory workers and peasants to enter universities. Creches were established in factories for the children of women workers. Cheap public health care were provided. Model living quarters were set up for workers. The effect of all this was uneven, though since government resources were limited. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் டக்குன்னு வந்து கட்டினாலும் புவர் ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்தது. ஸோ இந்த மேக்னெட்டோகோஸ்க்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டீல் பிளான்ட் வந்து வெறும் 3 வருஷத்துக்கு செஞ்சுறாங்க. ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷமே 550 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 550 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜஸ்னால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எழுந்திரிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லிவிங் குவார்டர்ஸில் வின்டர் டைமில் இப்போது 40 டிகிரி பிலோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து டாய்லெட்டு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்கூலிங் சிஸ்டம் இருந்தது. அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்காக வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. நிறைய சீப்பான பப்ளிக் ஹெல்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாடல் லிவிங் குவார்ட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னிவன் அந்த அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, ஒரு இடத்துல இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிசோர்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் சொன்னதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சில்ட்ரன் அட் ஸ்கூல் இன் சோவியட் ரஷ்யா இந்த 1930. ஸோ 1930s வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ரஷ்யாவில் வந்து பார்க்கலாம். இல்லை எல்லாரும் வேறு சோவியட் எக்கனாமி வந்து படிக்கிறாங்க. இப்போ ஃபிகர் 16 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் சுற்றி நிற்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இயர் பிளான், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி ட்ரைனிங் ஹால் நீங்கள் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த டைமில் வந்து நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் ஆஃப் சோவியட் சைல்ட்ஹுட் இன் 1933. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லெட்டர். டியர் கிராண்ட் ஃபாதர் கேலினின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேலினின் சோவியட் பிரசிடென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் எழுதுறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேலினினோட ஒரு தாத்தாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னோடய ஃபேமிலி வந்து பெருசு, இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பசங்க இருக்காங்க, எங்களுக்கு வந்து அப்பா இல்லை. அவர் வந்து நாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒர்க்கர்ஸ் காஸ்க்காக சண்டை போகிறப்ப இறந்துட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எய்லிங்.
I want to study very much, but I cannot go to school. I had some old boots, but they are completely torn, and no one can mend them. My mother is sick. We have no money and no bread, but I want to study very much. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட வரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறார், அவர்கிட்ட ஒரே ஒரு பூட் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டோன் ஆகிடுது. ஸோ அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா படுக்கையாக இருக்காங்க. அவங்ககிட்ட காசும் இல்லை, பிரெட்டும் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கணும்னு சொல்கிறாரு. There stands before us the task of studying and studying. That is what Vladimir Ilyich Lenin said. But I have to stop going to school. We have no relatives and there is no one to help us. So I have to go to work in a factory to prevent the family from starving. Dear grandfather, I am 13. I study well. I have no bad reports. I am in class 5. Letter of 1933 from a 13-year-old worker to Kalinin, Soviet president. ஸோ இந்த இதில் பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு தன்னோட வீட்டில் வந்து யாரும் இல்லாததுனால அவர் வந்து நல்ல ஒரு கிரேட் எடுத்தாலும் படித்தாலும் 13 வயசில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கூட ஆகல, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது ரியாலிட்டி என்ன அந்த இடத்துல இருந்ததுங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாலினிசம் அப்புறம் கல்டிவேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெனின் தான் வந்து போல்ஷிக் பார்ட்டி லீவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் செத்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். The period of early planned economy was linked to disaster of collectivization of agriculture. ஸோ இந்த ஏர்லி பிளான் எக்கனாமியோட டிசாஸ்டரில் எப்படி இருந்ததுன்னா கலெக்டிவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இருந்துச்சு. ஸோ 1927 1928 வரைக்கும் இந்த டவுன் இன் சோவியட் ரஷ்யா வேர் ஃபேஸிங் அன் அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் கிரெயின் சப்ளை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோவியட் ரஷ்யாவில் நிறைய டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் சப்ளைஸோட ப்ராப்ளம் இருந்தது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸஸ் வந்து செஞ்சாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா கிரெயின் வந்து விற்கணும்னு சொன்னாங்க. ஆனால் பெசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் விற்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டாலின் அதான் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெனினுக்கு அப்புறம் அந்த இடத்த அந்த பார்ட்டியை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியமான எமர்ஜென்சி மெஷர்ஸ் எடுக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா ரிச் பெசன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த கண்ட்ரி சைடு வேறு ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் இந்த ஹோப் ஆஃப் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச் பெசன்ஸும் ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதுக்கி வைக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி பதுக்கி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா விலை அதிகமாக விற்றுலான்னு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறாரு போய் அதை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாரு. ஸோ 1928 அப்போ பார்ட்டி மெம்பர்ஸ் டூர் த கிரெயின் ப்ரொடியூசிங் ஏரியா சூப்பர்வைசிங் என்ஃபோர்ஸ்ட் கிரெயின் கலெக்ஷன் அண்ட் ரெய்டிங் குலாக்ஸ் த நேம் ஃபார் வெல் டு பெசன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க இடத்துக்கு போகிறாங்க. குலாக்ஸ் அதாவது பெரிய பெரிய பெசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்ட் பண்ணுறாங்க, கிரெயின் கலெக்ஷன்லாம் வந்து பார்க்குறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. As shortages continued, the decision was taken to collectivize farms. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டேஜஸ் வந்து கண்டினியூ ஆனதும் அவங்க வந்து ஃபார்ம்ஸ் வந்து கலெக்டிவைஸ் பண்ண டெசிஷன் எடுக்கிறாங்க. இட் வாஸ் ஆர்கியூட் தட் கிரெயின் ஷார்ட்டேஜ் will be partially due to small size of holding. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின் ஷார்ட்டேஜில் ஏன் இருந்ததுன்னா சைஸ் ஆஃப் ஹோல்டிங் வந்து கம்மியாக இருந்ததுனால தான். ஸோ ஆஃப்டர் 1917 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா land had been given over to the peasants. These small sized peasants could not be modernized. To develop modern farms and run them along industrial lines with machinery, it was necessary to eliminate kulaks, take away land from peasants and establish state-controlled large farms. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பெசன்ஸ் கிட்ட அந்த லேண்டையே வாங்கிட்டு அதை வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் வச்சு அதை வந்து ஃபார்ம்ஸை வந்து அதாவது அவங்க வந்து அங்கே வேலை செய்கிறதா. What followed was Stalin's collectivization program. From 1929, the party forced all peasants to cultivate in collective farms. The bulk of land and implement were transferred to the ownership of collective farms. Peasants worked on the land and course profit was shared. Enraged peasants resisted the authorities and destroyed their livestock. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட கலெக்டிவைசேஷன் ப்ராப்ளமில் அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி எடுத்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறாங்க ஓனர்ஷிப்பை வந்து. அப்புறம் வந்து பெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணி வர ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ என்ரேஜ் பெர்சன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Between 1929 and 1931, number of cattle fell down by 1/3. ஸோ 1/3 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல்லாம் போயிடுது. ஸோ ஏன் those who resisted collectivization were severely punished. ஸோ இது யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சிவியராக பனிஷ் பண்ணுறாங்க. many were deported and exiled. ஸோ டிபோர்ட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா forcibly removed from one's country, forced to live away from one's country. ஸோ ஒருத்தவங்களோட நாட்டிலேருந்து இன்னொருத்தவங்க வெளியே போகிறதோ இருந்தாலும் வெளியே அனுப்புறதா இருந்தாலும். As they resisted collectivization, peasants argued that they were not rich and they were not against socialism. They merely did not want to work in collective farms for a variety of reasons. Stalin government allowed some independent cultivation but treated such cultivators unsympathetically. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோஷியலிசம் மேலே எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்களுக்கு வந்து ரிச்சாக இருக்கணும்னா இல்லை,
ஆனால் அவங்களுக்கு சில காரணங்களால கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் வேலை செய்ய வேண்டியதை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாலினோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டிபெண்டன்ட் கல்டிவேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி சில கல்டிவேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிம்பத்தட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறாங்க. In spite of collectivization, production did not increase immediately. In fact, the barred harvests of 1930 to 1933 led to one of the most devastating famines in the Soviet history when over 4 million died. ஸோ இந்த இடத்துல இந்த கலெக்டிவைசேஷன் ப்ரொடக்ஷன் கொடுத்ததே இல்லையா பார்த்தீங்கன்னா இல்லை. இது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பார்ட் ஹார்வெஸ்ட்னால ஒரு பெரிய ஃபேமினாக வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ஹிஸ்ட்ரியில் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4 மில்லியன் பார்த்தீங்கன்னா சாகுறாங்க. Many within the party criticized the confusion in industrial production under the planned economy and the consequences of collectivization. Stalin and his sympathizers charged these critics with conspiracy against socialism. Accusations were made throughout the country and led by 1939. Over 2 million were prisoners and or labor camps. Most were innocent of the crime, but no one spoke for them. A large number were forced to make false confessions under torture and were executed. Several among them were talented professionals. ஸோ இந்த பார்ட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. த பிளான்ட் எக்கனாமி அண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் கல்டிவைசேஷன். ஸ்டாலின் அண்ட் ஹிஸ் சிம்பத்தைசர்ஸ் சார்ஜ் தீஸ் கிரிட்டிக்ஸ் வித் கான்ஸ்பிரசி அகேன்ஸ்ட் சோஷியலிசம். ஸோ சதி திட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நினைக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்களோட அவர் கூட இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிசம்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸாகவும் லேபர் கேம்ப்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோசென்ட்டாக இருந்தாங்க. ஆனால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேச முடியல. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வாதிகார மாதிரி நடந்துட்டு இருந்தது. லார்ஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கன்ஃபெஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி அடிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் வந்து வாங்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ செவரல் அமௌங் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஃபார்ம்ஸுக்கு போக வேணாம்னு சொல்கிற ஒரு பெசன்ட். I am a natural working person born in 1879. There are 6 members in my family. My wife was born in 1881. My son is 16. 2 daughters 19. All 3 go to school. My sister is 71. From 1932, heavy taxes has been levied on me that I have found impossible. From 1935, local authorities have increased the taxes on me, and I was unable to handle them, and all my properties was registered. My horse, cow, calf, sheep with lambs, all my implements, furniture, and my reserve of wood for repair of buildings, and they sold the lot for the taxes. In 1936, they sold 2 of my buildings. The colchos bought them. In 1937, of 2 huts I had, one was sold and one was confiscated. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஒர்க்கிங் பெர்சன்டாக இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 1879 பார்ன் இருக்காரு. இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவரோட ஒய்ஃப், இவரோட சன், 2 டாட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 16 சிஸ்டர் இருக்காங்க 71ல். ஆனால் 1932ல் ஹெவி டாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 1935லேருந்து என்னென்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ்லாம் டேக்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா என்ன ஆகுதுன்னா இவரோட ஹார்ஸ், கவ், காஃப், ஷீப் வித் லேம்ஸ், ஆல் இம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துறாரு. கடைசியாக அவர்கிட்ட இந்த 2 பில்டிங்கை விற்றுட்டு இருந்த 2 ஹட்டில் ஒன்றுத்தையும் விற்றுட்டு இன்னொன்னே பார்த்தீங்கன்னா கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட பார்க்குறப்போ ஒன்றுமே ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் கையில் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டி வந்து யூரோப்பில் எல்லா சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸும் போல்ஷிவிக் எப்படி வந்து பவர் எடுத்தாங்க, அது எப்படி வச்சுக்கிட்டாங்கிறத வந்து அவங்களுக்கால ஏற்றுக்க முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் possibility of a worker state fired people's imagination across the world. In many countries, communist parties were formed, like the Communist Party of Great Britain. The Bolshevik encouraged colonial people to follow their experiment. So நிறைய நாடு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் ஃபார்ம் ஆகுது, லைக் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அந்த மாதிரி. ஸோ இந்த போல்ஷிவிக்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொலோனியல் பீப்புளையும் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. மெனி நான் ரஷ்யன் ஃப்ரம் அவுட் சைட் USSR பார்ட்டிசிபேட்டட் இன் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ இந்த பீப்புள் ஆஃப் த ஈஸ்ட்டுங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் USSR இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த போல்ஷிவிக் ஃபவுண்ட் கொமெண்டன், அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் ப்ரோ போல்ஷிவிக் சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ். சம் ரிசீவ்ட் எஜுகேஷன் இன் த USSR கம்யூனிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போல்ஷிவிக் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க இந்த போல்ஷிவிக் யூனிவர்சிட்டிஸில். ஸோ பை த டைம் ஆஃப் த அவுட் பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் த USSR ஹேட் கிவன் சோஷியலிசம் அ குளோபல் பிளேஸ் அண்ட் வேர்ல்ட் ஸ்டேச்சர். ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல வந்து இந்த USSR வந்து இருந்திருக்கு.
ஆனால் 1950s என்ன தெரிஞ்சிருக்குன்னா அந்த கண்ட்ரி வந்து யூஎஸ்எஸ்ஆர்ல இப்போ எப்படி இருக்குதோ அது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனில் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி இல்லை. In the world socialist movement too, it was recognized that all was not well in Soviet Union. A backward country had become a great power. Its industries and agriculture had developed and the poor were being fed, but it had denied the essential freedoms of it to citizens and carried out its development project through repressive policies. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோவியட் யூனியன் மூலயமா ஒரு பேக்வேர்ட் கண்ட்ரி வந்து ஒரு கிரேட் பவராக மாறிடுச்சு. அதோட இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் எல்லாம் டெவலப் ஆயிருக்கு. புவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை வந்து போதுங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சில எசென்ஷியல் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கு கொடுக்கறத மறுக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20th century எண்டோட the international reputation of the USSR as a socialist country had declined to it was a recognized that socialist ideas still enjoyed respect among its people. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட்டு வந்து அவங்களோட பீப்புளுக்கு அது மேலே ரெஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. பட் இன் ஈச் கண்ட்ரி த ஐடியா ஆஃப் சோஷியலிசம் வேர் ரீதாட் இன் அ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆனால் எல்லா கண்ட்ரிலையும் சோஷியலிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸாலே இன்ஸ்பயர் ஆகப்படுது. ஸோ இது வந்து இந்தியாவிலே எவ்வளோ ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் ஆச்சுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவரல் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. மிட் 1920s வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச்சில் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரல் ஃபிகர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் சோஷியலிசம் பற்றி எழுதுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதாவது ஆர்எஸ் அவஸ்தி ரோட் in 1920-21 Russian Revolution, Lenin, his life and his thought, and later the Red Revolution. S.T. Vidyalankar wrote The Rebirth of Russia and the Soviet State of Russia. There was much then was written in Bengali, Marathi, Malayalam, Tamil and Telugu. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எழுதியிருக்காங்க, அவங்களோட லைஃப்பையும் பற்றியும் அவங்களோட தாட்டை பற்றியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா சோவியட் ரஷ்யாவுக்கு போகிறோம் 1920. ஸோ அப்போ அங்கே அவர் என்ன பார்க்குறாருன்னா ஏஷியன்ஸோட யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிறத பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து எப்பவுமே ஏஷியன்ஸோட ஃப்ரீயாக மிக்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவங்க இது இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக மிங்கிள் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வந்து ஒரு ட்ரூ லைட்டில் பார்த்தாங்க. ஸோ அவங்க பாவர்ட்டி மட்டும் இல்லாதப்போ அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஜாவியலாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்தாங்க. The revolution instilled confidence and fearlessness in their. ஸோ அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸாக ஃபியர்லெஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. The real brotherhood of mankind would be seen here. Among these people of 50 different nationalities, no barriers of caste or religion hindered them for mixing freely with another. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பிரதர்ஹுட், அதாவது ஃபெட்டர்னிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது. கிட்டத்தட்ட 50 டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பேரியராக இல்லாத கேஸ்ட் ரிலீஜன் இந்த மாதிரி எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்றா சேர்க்கறது தடுக்கலை. Every soul was transformed into an orator. One could see a worker, a peasant, or a soldier haranguing like a professional lecturer. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னா ஷோகத் உஸ்மானி, ஹிஸ்டாரிக் ட்ரிப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி, இது அவரோட புக்கு. அவர் இதை வந்து சொல்கிறாரு. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா 1930 போகிறாரு. ஸோ மாஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாலாம் இல்லை. அதாவது நிறைய யூரோப்பியன் கேபிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், அதாவது ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். நன் ஆஃப் தோஸ் hurrying along the street look smart. The whole place belongs to the workers. Here the masses have not in the least been in the state by the gentlemen. Those who lived in the background for ages have come forward in open today. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பின்னாடிலாம் முன்னாடி வராதவங்க, அதாவது பின்னாடி இருந்தவங்க பேக்ரவுண்டில் இருந்தவங்களாம் இப்போ முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. I thought of the peasants and workers in my own country. It seemed like the work of Geni in the Arabian Nights. Only a decade ago, they were as illiterate, helpless and hungry as our own masses. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து அவரோட கண்ட்ரி வந்து நினச்சி பார்க்குறாரு, நம்ம இந்தியாவை நினச்சி பார்க்குறாரு அங்கே இருக்கிற பெசன்ஸு ஒர்க்கர்ஸ் பற்றியும். அவர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா எப்படி வந்து ஒரு அரேபியன் நைட்ஸில் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு டெக்கேடுக்கு முன்னாடி தான் அவங்களே இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாங்க, ஹங்கரியாக இருந்தாங்க. ஸோ who could be more astonished than an unfortunate Indian like myself to see how they had removed the mountain of ignorance and helplessness in these few years. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இந்தியனா என்னை வந்து யார் வந்து இவ்வளோ அஸ்டானிஷ் இருக்க முடியும்.
ஸோ இவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஒரு மவுண்டன் ஆஃப் இக்னோரன்ஸையும் ஹெல்ப்லெஸ்னஸையும் எடுத்திருக்காங்க ஃபியூ இயர்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சோர்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.